இது சொக்கம்பட்டி விவோ ஆஃபீஸு, எல்லாரும் பார்த்துக்கோங்க. சொக்கம்பட்டி விவோ ஆஃபீஸு. மணி என்னென்னு பாருங்கள். மணி வந்து இப்போ வந்து 12:15 என்ன. ஆமாம், அவர் வந்து விவோ வந்து நான் ஒரு பட்டாக்கு எழுதி கொடுத்துருந்தேன். அந்த பட்டா வந்து ரெக்கார்டு எல்லாம் கொடுத்து ஆன்லைனில் ஏற்றி விட்டேன். ஆனால் விவோ இல்லை. அந்த அம்மா தலையாரி அம்மா மாத்திரம் இருக்காங்க. எல்லோரும் பார்த்துக்கோங்க. விவோ இல்லை, தலையாரி இருக்காங்க. நான் வந்து கேட்டால் பட்டா போட்டு விட முடியாது, பட்டா எழுதி விட முடியாதுன்னு சொல்றாரு. துட்டு 10,000 கொடுத்தேன்னா தான் எழுதி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. 10,000 நான் கொடுத்து பட்டா வாங்க முடியாது. அதனால உடனே எந்திரிச்சு போயிட்டாரு. கேட்டால் வந்து போட்டு தர முடியாது, நீ எங்கே வேணாலும் கொடுங்க. ஆனால் தீர்வு ரசீது இதே விவோ தான் போட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ பட்டா எழுதி விட்டால் துட்டு கேட்காரு. துட்டு கொடுத்தா பட்டா எழுதி தருவாராம், இல்லைன்னா எழுதி தர மாட்டாராம். இது சொக்கம்பட்டி விவோ, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அம்மா வந்து கடையநல்லூர். இவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடைச்சிட்டு போயிடுவாங்க, பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த வீடியோ போட்டு விடுதேன், எத்தனை மணிக்கு அடைக்காங்கன்னு சொல்லி. ஏன்னா இது விவோ ஆஃபீஸு, பார்த்துக்கோங்க. இது சொக்கம்பட்டி விவோ ஆஃபீஸு. விவோ ஆஃபீஸ்னா விவோ ஆஃபீஸ் பேருத்த விவோ ஆஃபீஸு. லஞ்சம் தலைவிரிச்சு அடுத்த விவோ ஆஃபீஸ். என்ன துட்டு கொடுத்தாலும் என்ன வேலை நடக்கும். துட்டு கொடுத்தேன்னு நடக்கும், துட்டு கொடுக்கலன்னா ஒரு வேலையும் நடக்காது. இங்கே வந்து என்ன சர்டிஃபிகேட்னாலும் வாங்கிடலாம். சாவாதவனு கூட செத்து சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஆனால் துட்டு கொடுத்தீங்கன்னா 10,000 கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். ஏன்னா பார்த்துக்கோங்க. எல்லாரும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால முடியவும் முடியாது, என்னால முடியாது. ரசீது போட்டு பட்டா எழுதி விட மாட்டியா சொல்லுங்க. நான் எதுக்கு உங்கள்ட்ட சொல்லலாம்? பட்டா எழுதி விட்டுருக்கேன், எதுக்கு நான் எழுதி விட்டுருக்கேன், பட்டா எழுதி விட்டுருக்கேன், நான் எழுதி விட்டுருக்கேன். பிரச்சனை இருக்கு. விவோ நீங்க சொக்கம்பட்டி விவோ யாரு? பிரச்சனை இருக்கு. சொக்கம்பட்டி விவோ யாரு பிரச்சனை பண்ணா? எத்தனை யார் பண்ணா? யாரு பிரச்சனை பண்ணா? இடத்துல பிரச்சனை இருக்கா இல்லையா? யாரு பண்ணா? பண்ணாத சொல்லுங்க. யாரு பண்ணாத சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாதா? பண்ணாத யாரு சொல்லுங்க. பண்ணாத சொல்லுங்க. தெரியாதா? தெரியாது சொல்லுங்க. ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருக்கியா? தெரியாது சொல்லுங்க. ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருக்கியா? விவோ ஆஃபீஸ்ல உட்கார்ந்து தெரியாது சொல்லுங்க. ஆஃபீஸ்ல உட்கார்ந்திருக்கியா? ஆமா, தெரியாது. அப்படியா? சரி, ரைட், நான் பாத்துக்கிறேன். தெரியாது சொல்லிட்டீங்களா? போயிட்டு தர முடியாதப்பா, அனுப்பி விட முடியாது. சரி, ரைட்டு, நீங்க அனுப்பி விட முடியாது, போட்டு தர முடியாது. நீங்க என்னென்ன பண்ணுங்க. துட்டு கொடுத்தா நீங்க ஆஃபீஸ்ல என்ன வேணாலும் நடக்கும். துட்டு கொடுக்கறனா ஒரு வேலையும் நடக்காது. துட்டு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் துட்டு கொடுக்க முடியாது. நீங்க பெரிய அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ரிக்கார்ட் வந்து போட்டு கொடுக்கணும். ரிக்கார்ட் வந்து போட்டு கொடுக்கணும். ரிக்கார்ட் வந்து நீங்க போட்டு கொடுக்கணும். இந்த ஊர் அடுத்த நாள் வேற ஊர், நீங்க எந்த ஊர்ல இருக்க? ரிக்கார்ட் வந்து போட்டு கொடுக்கணும். நான் ரிக்கார்ட் காமிச்சேன், அவர் ரிக்கார்ட் காமிச்சாரா? ரிக்கார்ட் வந்து போட்டு கொடுக்கறதா உங்க வேலை. முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் முடியாது? ஆறு சொல்லுங்க. முடியாதுன்னா அதே ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் முடியாது? சும்மா ஏன் முடியாது? ரொம்ப ஆர்கியூமென்ட் பண்ணாத. ஆர்கியூமென்ட் பண்ணல. ஏன் முடியாது சொல்லுங்க. ஏன் முடியாது? யாரு மேல போறீங்க? போலீஸ் மேல போறீங்க. நான் போட மாட்டேன். ஏங்க போறீங்க? ஏன் முடியாது? நீங்க கெடுத்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஏன் முடியாது சொல்லுங்க.